இலங்கை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நாளை பிரதமராக பதவியேற்கக்கூடும் என்று தகவல்கள் வெளிவரும் நிலையில் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல் குறித்த தகவலோடு செய்தியாளர் சலீம் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க, அங்க இருக்கிற கூடுதல் தகவல்கள் என்ன? நாளை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்க இருக்க நிலையில அங்கிருந்து வருகின்ற தகவல் என்னென்ன சொல்லுங்க. சரியா 11:40க்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இங்க வந்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினார். முதல்ல அவர் என்ன பண்ணார், சிங்கள மொழியில் பேசினார். அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி புதிய அரசு அமைந்திருக்கிறது, நான் மத தலைவர்கள் கிட்ட பேசிட்டேன், அது மட்டும் இல்ல இலங்கைக்கு அமைதி அவசியம், மத தலைவர்களை ஏற்கனவே கூப்பிட்டு பேசிட்டேன், எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அமைதியா நடக்கணும், எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போவோம், நல்ல பாதையில் இலங்கையை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு நாம தந்தி டிவி சார்பாக ஒரு கேள்வியை முன்வைத்தோம். பிரதமர் நரேந்திர மோடி உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார். இந்தியா இலங்கை உறவு மேம்படுமா, நீங்க இப்ப புதுசா வந்து பொறுப்பேற்க உள்ளீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து உறுதியளித்தார். இந்தியா இலங்கை, அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையே உறவு வந்து நிச்சயமா நல்ல பாதையில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புறம் இருக்கையில அவர் பிரஸ் சந்தித்து ரொம்ப கேள்விகள் எடுத்துக்கல. தந்தி டிவியோட கேள்வி எடுத்துட்டு பிறகு மேல போனார், பிரஸ் எல்லாம் வாங்க என்னோட சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போகும்போது அவரிடம் முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க நேரிட்டது. என்ன கேட்டோம் தந்தி டிவி சார்பாக அப்படின்னா, இரண்டு நாட்டு மீனவர்களும் துன்பத்துக்கு ஆளாய் வருகிறார்கள், மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க உங்களுடைய புதிய அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மீனவர்கள் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை எங்களுக்கு நிறைய இருக்கு, அதனால முதல்ல எங்க நாட்டு பிரச்சனைகள்லாம் நாங்க முடிச்சிட்டு தான் மீனவர் பிரச்சனைக்கு வருவோம், இப்ப நான் மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசுவதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய பதில் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இன்னொரு பத்திரிகையாளர் கேட்டார், எப்ப சார் நீங்க பதவியேற்றுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, இல்ல கூட்டணி கட்சிகளோட தான் பேசிட்டு இருக்கோம், எப்படியும் நான் தான் பிரதமராக போறது உறுதி, பட் இருப்பினும் எப்ப பதவி ஏற்புன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் இருக்கலாம், ஆக மொத்தம் இன்னைக்கு இல்ல அப்படிங்கறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இதுதான் பிரதமரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அழைப்பு வந்தது. இப்பொழுது உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரதமரை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனையை பத்தி நான் இப்போது யோசிக்கல, எங்க பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது மட்டுமே அவருடைய பதிலில் வருத்தம் அளிக்கிறது. மற்றபடியா இந்திய இலங்கை உறவு நன்றாக இருக்கும், இலங்கையில் அமைதி நிலவ மத தலைவர்களிடையே பேசிவிட்டேன், இதையெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இப்ப பத்திரிகையாளர்லாம் பிரதமரோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ள. சலீம், இப்போ இலங்கை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்க இருக்கின்ற நிலையில் அவருக்கு தற்போது மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. அவருக்கு வடக்கு மாகாண பகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவளிக்க இருக்கிறாங்களா, இல்ல வேறு யாராவது ஆதரவளிக்க இருக்கிறாங்களா? அவர் அறுதி பெரும்பான்மையுடன் இந்த பிரதமர் பதவியை ஏற்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது அவர் செய்து வருகிறார்? ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு திரு ரணில் விக்ரமசிங்கே. என்ன சொல்லிட்டாரு, அடுத்ததாக இலங்கையின் பிரதமராக நான் தான் பதவியேற்க உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன கான்பிடன்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே பேசியாச்சு, அவரு 106 எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார், ராஜபக்ஷ 95 எம்பிக்களை கையில் வைத்திருக்கிறார், 16 எம்பிக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, இல்லன்னா அரசு அமைப்பது கடினம். இதர 3 கட்சிகள் 6 சீட்டு வச்சிருக்காங்க, 1 வச்சிருக்காங்க. சோ இப்படி 8 பிரிந்திருக்கிறது. மொத்தம் 125 கணக்கு. இதுதான் 225 கணக்கு. 225 பாதிக்கு 1 மேல 113 எடுத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலை. ரொம்ப கான்பிடென்டா வந்தார் பிரைம் மினிஸ்டர். கான்பிடென்டா அவரோட மெசேஜ் சொன்னாரு, நான் தான் பதவியேற்றுக்கு போறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதனால இவங்க எல்லாரும் இவருக்கு தான் எப்படியும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே பேசி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அதிபரிடம் கொடுத்து இந்த பதவி பிரமாண ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைப்பார்கள். அநேகமாக நாளைக்கு பிரதமர் மற்ற அமைச்சர்களுடன் பதவியேற்றுக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.